அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு வாக்குப்பதிவு நிலவரம் 11 மணி நிலவரப்படி 37.56% பதிவாகி இருக்கிறது. தற்போது 11 மணி நிலவரப்படி வாக்குப்பதிவு நிலவரம் 37.56% பதிவாகி இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு 11 மணி நிலவரப்படி 37.56% வாக்குப்பதிவாகி இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. காலை 9 மணி நிலவரப்படி 17.69% வாக்குப்பதிவான நிலையில் தற்போது 11 மணி நிலவரப்படி 37.56% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் காலை 11 மணி நிலவரப்படி 37.56% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. காலை 9 மணி நிலவரப்படி 17.69% வாக்குகள் பதிவான நிலையில் 11 மணி நிலவரப்படி 37.56% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளில் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வாக்குப்பதிவு நிலவரம் தற்போது வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், இப்ப காலை 11 மணி நிலவரப்படி 37.56% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இன்று காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில பல இடங்கள்ல நீண்ட வரிசையில காத்திருந்து வாக்காளர்கள் ஆர்வமோடு ஜனநாயக கடமையாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில 11 மணி நிலவரப்படி இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் மொத்தம் 37.56% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் இதே காலை 11 மணிக்கு 26.29% மட்டுமே வாக்குகள் பதிவாகி இருந்த நிலையில இன்று நடைபெற்று வரக்கூடிய 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் காலை 11 மணி நிலவரப்படி 37.56% வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 11% என்பது 2021 சட்டமன்ற தேர்தலோடு ஒப்பிடும்போது இந்த தேர்தலில் அதிகமாக வாக்குகள் பதிவாகி வருகிறது. இது மக்கள் ஆர்வமோடு இந்த வாக்களிக்கக்கூடியவருடைய எண்ணிக்கையை காட்டுவதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. மாவட்ட வாரியாக பார்க்கும்போது அரியலூர் மாவட்டத்துல 36.11% வாக்குகளும், செங்கல்பட்டு மாவட்டத்துல 37.17% வாக்குகளும், சென்னை மாவட்டத்தில் 35.47% வாக்குகளும், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 38.62% வாக்குகளும், கடலூர் மாவட்டத்தில் 36.30% வாக்குகளும், தருமபுரி மாவட்டத்தில் 38.28% வாக்குகளும், திண்டுக்கல் மாவட்டத்தில் 39.05% வாக்குகளும், ஈரோடு மாவட்டத்தில் 40.1% வாக்குகளும், அதே போல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 37.30% வாக்குகளும் பதிவாகி இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலுமே 39.48% வாக்குகளும், கன்னியாகுமரி மாவட்டத்துல 34.68% வாக்குகளும், கரூர் மாவட்டத்துல 39.70% வாக்குகளும், கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 36.53% வாக்குகளும், மதுரை மாவட்டத்துல 36.22% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இதே போல் மயிலாடுதுறை மாவட்டத்துல 35.33% வாக்குகளும், நாகப்பட்டினம் மாவட்டத்துல 37.77% வாக்குகளும், நாமக்கல் மாவட்டத்தில் 41.41% வாக்குகளும், பெரம்பலூர் மாவட்டத்துல 37.89% வாக்குகளும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் 37.12% வாக்குகளும், ராமநாதபுரம் மாவட்டத்தில் 34.02% வாக்குகளும், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 38.70% வாக்குகளும் பதிவாகி இருக்கிறது. மேலும் சேலம் மாவட்டத்தில் 40.56% வாக்குகளும், சிவகங்கை மாவட்டத்தில் 35.35% வாக்குகளும், தென்காசி மாவட்டத்தில் 36.31% வாக்குகளும், தஞ்சாவூர் மாவட்டத்தில் 36.54% வாக்குகளும், நீலகிரி மாவட்டத்தில் 32.62% வாக்குகளும், தேனி மாவட்டத்தில் 37.35% வாக்குகளும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 36.71% வாக்குகளும், திருவாரூர் மாவட்டத்தில் 37.19% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 35.16% வாக்குகளும், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 38.08% வாக்குகளும்,
திருநெல்வேலி மாவட்டத்தில் 34.05% வாக்குகளும், திருப்பத்தூர் மாவட்டத்தில் 37.49% வாக்குகளும், திருப்பூர் மாவட்டத்தில் 42.45% வாக்குகளும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 38.25% வாக்குகளும், வேலூர் மாவட்டத்தில் 37.99% வாக்குகளும், விழுப்புரம் மாவட்டத்தில் 38.40% வாக்குகளும், விருதுநகர் மாவட்டத்தில் 38.05% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையிலுமே அதிகாரப்பூர்வ தகவல்கள்ல தெரிவித்திருக்காங்க. இந்த 11 மணி நிலவரப்படி அதிகபட்சமாக ஈரோடு மாவட்டத்தில் தான் 41% வாக்குகள் பதிவாகி இருப்பதாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டத்தில் 41.41% வாக்குகள் பதிவாகி இருப்பதாகவும், சேலம் மாவட்டத்தில் 40.56% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இது 2021 சட்டமன்ற தேர்தலோடு ஒப்பிடும்போது பல தொகுதிகளில் 12 15% வாக்குகள் அதிகரித்திருக்கிறது இன்று நடைபெற்று வரக்கூடிய வாக்குப்பதிவுல அப்படின்றது இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.